ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல 3 நாளைக்கு வந்து பவித்ரோற்சவம் நடக்குது. இந்த பவித்ரோற்சவத்துக்கான சேவா டிக்கெட் நீங்க புக் பண்ணீங்கன்னா, ஒரு நாள் புக் பண்ணக்கூடிய டிக்கெட்ல நீங்க 3 நாளும் இந்த சேவால வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கான டிக்கெட்ஸ் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகியிருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டா புக் பண்ணிக்கோங்க. 8ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்த பவித்ரோற்சவம் ஆனது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல நடக்குது. ஸோ ரொம்ப விசேஷம் தான். ஸோ 3 நாளும் உங்களால் இந்த பவித்ரோற்சவத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கான சேவா டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே சேவா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சேவால நீங்கள் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருச்சானூர் சேவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பவித்ரோற்சவம் அப்படின்ற சேவா ஃபர்ஸ்டே இருக்கும். அந்த சேவா செலக்ட் பண்ணீங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கிரீன்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 8ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 42 டிக்கெட் இருக்கு. ஒரு பர்சனுக்கு 750 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க இந்த சேவாவுக்கு. 3 நாளும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி 9ஆம் தேதி 10ஆம் தேதி 3 நாளுமே ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 8ஆம் தேதி மட்டும் ஒரு 42 டிக்கெட் இருக்கு. 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் ஒரு 15 டிக்கெட் இருக்கு. இந்த சேவால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 நாளும் உங்களால பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியும். தேவைப்படுறவங்க சீக்கிரம் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா 3 நாள் உங்களால ஸ்டே பண்ணி இந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னா கண்டிப்பா வந்து புக் பண்ணுங்க. இந்த பவித்ரோற்சவம் அப்படின்றது வந்து கோவில்ல ஒரு புனிதப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா வந்து பார்க்கப்படுது. அதுவும் வந்து ஒரு சிறப்பான நிகழ்வா இருக்கு. ஸோ நீங்க பத்மாவதி தாயார் கோவில்ல நடக்கக்கூடிய இந்த பவித்ரோற்சவத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கான சேவா டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த பவித்ரோஷம் டிக்கெட்ல என்ன ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைம்ல நீங்க வந்து அங்கே இருக்கணும். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்க. 8ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் அவைலபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ அடுத்ததான் வந்து பிரம்மோற்சவம் போது நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயமும் அந்த விஷயத்தில் வந்து என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்றதையும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே இந்த 9 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாட்களாக தான் இருக்குது. இப்போ ஆலய சுத்தி அப்படின்னும் போது கோவிலை வந்து தூய்மை பண்ணுறத நம்ம கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை வந்து அவங்க ஆலய சுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த பிரம்மோற்சவம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்குரார்ப்பணம் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது கொடியேற்றம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் மலையப்ப சுவாமிகள் வந்து வாகன சேவை வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியா இந்த ஆனுவல் பிரம்மோற்சவம் பத்தி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்துல நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்திருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஒரு 111 கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 502 டெம்பிள்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேச மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய தொலைதூர பகுதிகளில் இருந்து சந்தான தர்மத்தை பரப்புவதுன்னு ஒரு பகுதியாக பின்தங்கிய பகுதிகளில் மத மாற்றங்களை தவிர்க்கவும் சமரச சேவா அறக்கட்டளையுடன் இணைந்து டிடிடி வந்து 111 கோவில்களை ஸ்ரீவாணி நிதியின் 2ஆம் கட்டமாக கட்டும் என்றும் டிடிடியோட ஈயோ வந்து சொல்லியிருக்காரு. திருப்பதியில இருக்கக்கூடிய டிடிடி நிர்வாக கட்டிடத்துல நடத்தப்பட்ட கூட்டத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 26 மாவட்டங்கள்ல 111 கோவில்கள் கட்டும் பணியை உறுதியான செயல் திட்டத்துடன் எடுத்து குறிப்பிட்ட கால அட்டவணைக்குள்ள முடிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸ்ரீவாணி அறக்கட்டளையின் நிதியின் கீழே 1342 கோவில்கள் கட்ட டிடிடி வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. முதல் கட்டமா 502 கோவில்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. 2ஆம் கட்டமா SC ST BC மற்றும் மீனவ காலனிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்கள்ல
9 ஸ்ரீவாரி கோவில்களும், 77 ஸ்ரீராமர் கோவில்களும், 2 அனுமன் கோவில்களும், 3 சிவன் கோவில்கள் உட்பட 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கோவில்கள் கட்டப்பட உள்ளன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நாட்டுப்புற தெய்வங்களும் அர்ப்பணிக்கப்பட்ட 20 கோவில்களும் வந்து கட்டப்படுது. ஸ்ரீவாணி அறக்கட்டளை நிதியில் 1342 கோவில்களை 2 ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்கிறதுக்கு நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதுசா ஒரு 502 கோவில்களோட கட்டுமான பணிகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாமன ஜெயந்தி விழாவின் ஒரு பகுதியா செப்டம்பர் 7ஆம் தேதி ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவில்ல பாஷ்ய பாராயணம் வந்து டிடிடி நடத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அடுத்ததா இருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டா இருக்கு. ஸோ தர்ஷன் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதிக்கான தர்ஷன் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று அப்ராக்சிமேட்டா 10 மணி நேரம் வெயிட்டிங் வந்து டைம் அப்படின்றதும், அதே மாதிரி வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் வந்து 10 கம்பார்ட்மெண்ட் தான் வந்து ஃபில் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. நேற்று 79,833 பேர் வந்து தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக தான் இருக்கு. ஸோ 2ஆம் தேதியை கம்பேர் பண்ணும்போது 3ஆம் தேதியோட பக்தர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக தான் இருக்கு. அதே மாதிரி இலவச தரிசனத்தோட நேரமும் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.